வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வேகமான வாழ்க்கையில உடம்புல பிரச்சனை, மனசுல அழுத்தம், அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பம், இப்படி எத்தனையோ சவால்களை நாம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அகத்தியர் பெருமான் கொடுத்த ஒரு அரிய வழிகாட்டுதல் மூலமா நம்மளோட இந்த நவீன கால பிரச்சனைகளுக்கு அந்த பழங்கால ஞானம் எப்படி உதவுதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் ஆழமா பாருங்க. இயற்கையும் இறைவனும் ஒன்றே. இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை அழிக்கும். இது வெறும் ஒரு எச்சரிக்கை மட்டும்ல, இது ஒரு பெரிய பேருண்மை. இந்த ஒத்த வரிய மையமா வச்சுதான் நம்மளோட இந்த முழு அலசலுமே அமைய போகுது. இந்த பயணத்துல நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல ஒரு குருவோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே ஒரு பயணம் போய் நம்ம மூச்சையும் மனசையும் கவனிக்கலாம். தொடர்ந்து நம்ம உடல் நலத்துக்கு இயற்கை கொடுக்கற பரிசுகள் என்னென்னு பார்ப்போம். கடைசியா இந்த உலக வாழ்க்கையோட சவால்களை தர்மத்தோட வழியில நின்னு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட முதல் பகுதி குருவின் வாழ்க்கை முறை. இது ஏதோ இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்ற ஒரு லிஸ்ட் கிடையாது. இது நம்மள மாதிரி பக்தர்களோட நிஜமான அன்றாட கேள்விகளுக்கு அகத்தியர் கொடுத்த ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவம். அந்த வாழ்க்கை தத்துவத்தோட படி நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால வாங்க நம்மளோட உள்பயணத்துக்கு போகலாம். ஏன்னா அகத்தியர் சொல்றாரு, எந்த ஒரு பெரிய மாற்றமும் முதல்ல நம்ம மனச கட்டுப்படுத்துறதுல இருந்து தான் தொடங்குதுன்னு. ஒரு பக்தர் அகத்தியர்கிட்ட கேக்குறாரு, நான் இறைவனை எப்படி பாக்குறது? இது நம்ம எல்லாருடைய மனசுலயும் என்னைக்காவது ஒரு நாள் வர்ற கேள்விதானே. இதுக்கு அகத்தியர் சொன்ன ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான பதில் என்ன தெரியுமா? இதோ அந்த பதில். காற்றில் ஈசன் ஒழிந்துள்ளான். நம்ம எங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காற்றுலயும் தெய்வீகம் கலந்திருக்குன்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு உண்மை இது. அந்த இறைவனை உணர அகத்தியர் ஒரு சிம்பிளான வழியையும் காட்டுறாரு. அதுதான் பிராணாயாமம். இந்த ஸ்டெப்ஸ கவனிங்க. முதல்ல 2 நாசி வழியாவும் மூச்சை நல்ல ஆழமா முழு பலத்தோட உள்ள இழுக்கணும். அப்புறம் அந்த மூச்சு காத்து அடிவயிறு வரைக்கும் போறத உணர்ந்து 1 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா முழுமையா மூச்சை வெளிய விடணும். இந்த முழு பயிற்சியிலையும் உங்க கவனம் ஓம் அல்லது நமசிவாயங்கிற மந்திரத்துல இருக்கணும். இது வெறும் மூச்சு பயிற்சி மட்டுமில்ல, மனச ஒருமுகப்படுத்துற ஒரு தியானம். சரி, இதை எத்தனை தடவை செய்யணும்? ஒரு நாளைக்கு 100 தடவையா? இல்ல, குருநாதர் சொல்றாரு ஒரு நாளைக்கு வெறும் 35 முறை செஞ்சா போதும்னு. இந்த பயிற்சியை ரொம்பவே சுலபமா நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திடுது. மனச ஒருமுகப்படுத்திட்டா அடுத்து என்ன? குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா ஏதாவது கத்துக்கிறவங்களுக்காக அகத்தியரோட ரகசியம் சொல்றாரு. அதிகாலை 3 மணி, அதாவது பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல இந்த பிரபஞ்சமே ரொம்ப அமைதியா இருக்கும். அப்போ எழுந்து படிச்சா படிக்கிறதெல்லாம் மனசுல ஆழமா பதியும், வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு. இது நேரத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, சரியான ஆற்றலை சரியான நேரத்துல பயன்படுத்திக்கிறது. மனசும் மூச்சும் ஒரு நிலைக்கு வந்தாச்சுன்னா அடுத்ததா நாம கவனிக்க வேண்டியது இந்த மனம் வாழ்ற வீடான நம்ம உடம்பத்தான். நம்ம உள்நிலைய சரி செஞ்சதுக்கப்புறம் இப்போ உடல் நலத்துக்கு வருவோம். இயற்கையோட எண்ணற்ற கொடைகளை பயன்படுத்தி நம்ம உடம்ப எப்படி ஒரு கோவிலா பாத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். உணவே மருந்து. இது நம்ம சித்த மருத்துவத்தோட ஆணிவேர். நம்ம சமையலறையே ஒரு மருந்தகம். இந்த அற்புதமான கொள்கையோட அடிப்படையில அகத்தியர் நம்ம உணவு முறைகளை பத்தி என்ன சொல்றாருன்னு பாப்போமா? இங்க பாருங்க, இயற்கையோட மருந்தகமே நம்ம கண் முன்னாடி இருக்கு. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி மாதிரி கீரைகள் கண்ணுக்கும் உடம்புக்கும் அவ்ளோ குளிர்ச்சி. முருங்கையில இரும்புச்சத்து இருக்கு. நெல்லிக்கனி நோய் எதிர்ப்பு சக்தியா அள்ளி கொடுக்குது. வல்லாரை ஞாபக சக்திக்கும், மணத்தக்காளி வயிற்று புண்ணுக்கும் ஒரு அருமருந்து. நம்ம வைட்டமின் மாத்திரைகளை தேடி ஓட வேண்டாம். இந்த எளிய மூலிகைகள்லயே உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் வலிமையும் இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கிற சர்க்கரை நோயை இயற்கையா எப்படி கண்ட்ரோல் பண்றது? அகத்தியர் ஒரு முழுமையான திட்டத்தையே தர்றாரு. முதல் எதிரி வெள்ளை சக்கரை. அத சுத்தமா நிறுத்திட்டு தேன் அல்லது நாட்டுச் சர்க்கரைய அளவா பயன்படுத்துங்க. கூடவே ஆவாரம்பூ, நித்திய கல்யாணி மாதிரி மூலிகைகள் ரத்த சர்க்கரைய கட்டுப்படுத்தும். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை மலை ஏறுங்க. அப்போ வர்ற வியர்வை மூலமா உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடும். கடைசியா டீ காஃபிக்கு பதிலா சுடுதண்ணியில எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து குடிங்க. பாத்தீங்களா? இது உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றம்னு ஒரு முழுமையான தீர்வு. B12 விட்டமின் டி குறைபாடுகளுக்கெல்லாம் என்ன பண்றது? மாத்திரை சாப்பிடணுமா? அகத்தியர் சொல்றாரு,
தேவையே இல்ல. காலையிலயும் மாலையிலயும் வர்ற இலவையிலும் கீரைகள் நிறைஞ்ச சாப்பாடும் இருந்தாலே போதும். எவ்வளவு எளிமையான இயற்கையான தீர்வு பாருங்க. சரி, மனசையும் உடம்பையும் சரி பண்ணியாச்சு. அடுத்து நாம வாழ்ற இந்த உலக வாழ்க்கைக்கு வருவோம். குடும்பம், தொழில், பணம்னு நாம தினமும் சந்திக்கிற பிரச்சனைகளை தர்மத்தோட வழியில நின்னு எப்படி ஈஸியா ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையோட பொதுவான பிரச்சனைகளுக்கு அகத்தியர் சொல்ற தீர்வுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குழந்தை பாக்கியம் வேணும்னா முதல்ல உங்க முன்னோர்களை வழிபடுங்கன்னு சொல்றாரு. அது நம்ம வேர்களை பலப்படுத்தும். வீடு கட்டுறதுல தடையா தானம் பண்ணுங்க. புண்ணிய ஸ்தலங்களோட மண்ணை அஸ்திவாரத்துல சேருங்க. அது அந்த இடத்துக்கு ஒரு தெய்வீக ஆற்றலை கொடுக்கும். பணப்பிரச்சனையா வர்ற வருமானத்துல ஒரு பங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கொடுக்கறது தான் செல்வத்தை நம்மகிட்ட நிலைக்க வைக்கணும் சொல்றாரு. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு தீர்வுமே ஆன்மீக கடமையையும் உலக நலனையும் ஒன்னா இணைக்குது. ஆனா இதை எல்லாத்தையும் விட அகத்தியர் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையா கொடுக்கறாரு. ஆன்மீக பாதையில போறப்போ எது உண்மை எது போலிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சு பாக்குறதுங்கிறது தான் அது. இந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான ஜீவ நாடிங்கிறது அகத்தியர் மாதிரி ஒரு குருவோட நாம நேரடியா உயிருள்ள ஒரு உரையாடல் நடத்துறது. அது ஒரு தெய்வீக அருள். ஆனா போலியான கோண்ட நாடிங்கிறது மனுஷங்களால எழுதப்பட்டது. அதுவும் வசிய தேவதைகள்னு சொல்லப்படுற கட்டுப்படுத்தப்பட்ட ஆவிகளை பயன்படுத்தி தான் தகவலை சொல்லும். ஒன்னு உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போய் புண்ணியத்தை சேர்க்கும், இன்னொன்னு உங்களை கீழ்நிலைக்கு இழுத்துட்டு போய் பாவ கர்மாவை உருவாக்கும். இதுல அகத்தியர் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அவரோட வார்த்தைகளையே கேளுங்க. அவை பேய்கள் பேய்கள், பேசுவது சித்தர்கள் அல்ல. 2 தடவை பேய்கள்னு அழுத்தி சொல்றாரு. இதைவிட ஒரு தீவிரமான எச்சரிக்கையை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆக அகத்தியரோட இந்த ஞானத்தோட வெளிச்சத்துல நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். நாம சுவாசிக்கிற மூச்சுல இருந்து சாப்பிடுற சாப்பாடு, வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு செயலும் இயற்கையோட ஒன்றி இருக்கா, இல்ல அதுக்கு எதிரா இருக்கா? பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. சிந்திச்சு பாருங்க. நன்றி.